அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்தருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க, குருவே துணை. நெட்சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள், வணக்கம். ரொம்ப ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. நிறைய எனக்கு எப்படின்னா, இங்கே தமிழ்நாட்டை விட வெளிநாட்டிலலாம் நிறைய கால்ஸ் வருது. நிறைய எங்கள் வீட்டு செல்லப்பிள்ளை அப்படிங்கன்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் ஒரு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ரொம்ப 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 சந்தோஷம். என்னோட வாடிக்கையாளர்கள் எல்லாருக்குமே நிறைய விஷயம் என்னென்னா, நம்ம ஒரு கம்யூனிகேஷனில் வளரணும் அப்படின்னா நீங்கள் நல்லா ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் டவுட்டு கேளுங்க, கால் பண்ணி உங்களுடைய புக்கிங்லாம் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நிறைய கிரகங்கள் மாற்றங்கள் வருது. நிறைய விஷயம் நமக்கு சேஞ்ச் ஆஃப் த லைஃப் அப்படிங்கும்போது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விஷயம் மாறுங்க. இப்போ பங்குனி மாதம் பார்த்திங்கன்னா தமிழ் மாதத்தில் கடைசி மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பங்குனி மாதம் எப்படின்னா, அந்த சூரியன் பிரவேசிக்கக்கூடிய இடம் மீனத்தில் போய் பிரவேசிக்கிறார். சனி பெயர்ச்சியோடு இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் அங்கே இருக்கார். சூரியன் அப்படிங்கிறது ஒரு பகை கிரகங்க. அங்கே போய் இருக்கும் பொழுது சுக்கிரன், அங்கே ஆல்ரெடி சுக்கிரன் சனி பகவான் இருக்காங்க. இந்த 3 கிரகங்களும் மீனத்தில் இருந்து பங்குனி மாதத்துடைய பலாபலனை நம்மளுக்கு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் சொல்ல போகிறோம். அதை விட இந்த பங்குனி மாதம் ஞாயிற்றுக்கிழமை ஏகாதசியில் மார்ச் 15ஆம் தேதி பிறக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு மாதமாக நம்ம எடுத்துக்க கொள்ளக்கூடிய அமைப்புங்க. பங்குனி 5ஆம் தேதி பார்த்திங்கன்னா தெலுங்கு வருட பிறப்பு. இது எப்படின்னா, தெலுங்கு பேசக்கூடியவங்க அப்படிங்கிறது கிடையாது. இன்றைக்கி பெருமாளுடைய வழிபாடு ரொம்ப விசேஷங்க. இதை செஞ்சு பாருங்களேன், பெருமாளுக்கு உகந்தது. ஏன்னா திருமலை ஏழுமலையான்னு சொல்லக்கூடிய எம்பெருமான் இருக்கக்கூடிய திருப்பதி ஏழுமலை உங்களுக்கு தெரியும். ஸோ அன்றைக்கு நம்ம போயிட்டு துளசி, கற்கண்டு, உங்களால் முடிஞ்சது தான தர்மத்துக்கு அவள், நாட்டு சக்கரை எது வேணாலும் வாங்கி கொடுத்து வழிபாடு எடுங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏகாதசி விரதத்தோடு பிறக்கக்கூடிய இந்த பங்குனி மாதத்தில் தெலுங்கு வருட பிறப்பும் ஒரு பெரிய விசேஷத்தை கொடுக்கறனால விஷ்ணு சரசரநாமம் பாராயணம் பண்ணுங்க, கேட்டுட்டு வாங்க. 7ஆம் தேதி வரக்கூடிய இன்னொரு விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரம்ஜான் பண்டிகை. நோம்பெல்லாம் வச்சு விசேஷமாக அவங்க விரதத்தை முடித்து தன்னுடைய பண்டிகையை கொண்டாடக்கூடிய, முஸ்லீம் கொண்டாடக்கூடிய அனைத்து ஒரு நட்புள்ளத்தோடு சொல்லக்கூடிய இந்த ரம்ஜான் பண்டிகை விசேஷமாக நன்னாளாக பங்குனி மாதம் வரக்கூடிய அற்புதமான நாள். 13ஆம் தேதி பார்த்திங்கன்னா ஸ்ரீராம நவமி. ஸ்ரீராம நவமி அப்படிங்கிறது ராமருடைய, நம்மளுடைய எல்லா விஷயத்தையும் இந்த கலியுகத்திலேயே ராமருடைய அவதாரம் அப்படிங்கும்போது எல்லாருக்கும் தெரியும். ராமர் அஷ்டமி நவமி. அப்போ கிருஷ்ணன் ராமர் ஒவ்வொரு 10 அவதாரத்தில் நம்ம சொல்லக்கூடிய அமைப்பில் ஸ்ரீராமருக்கு அத்தனை விசேஷம் உண்டு. அதனால தான் பௌர்ணமியில் கூட நம்ம கஷ்டத்தெல்லாம் நீக்கணும் அப்படின்னு நமக்கு ஒரு தேவை வேணும். நம்மளுடைய பொருளாதாரம் ரொம்ப நெருக்கடியில் இருக்குது அப்படின்னா அந்த பௌர்ணமி இரவு எடுக்கக்கூடிய பூஜை அவ்வளோ விசேஷம். அதெல்லாம் நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க, நிறைய இருக்குது. ராமருடைய பெருமாளுடைய வழிபாடுங்கும்போது நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்ல வேண்டியது இருக்குது. அதனால் அந்த சத்யநாராயண பூஜை, சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு எம்பெருமான் நமக்கு பணவரவை தருவார், தனவரவை கொடுப்பார். ஒவ்வொரு ராசிக்காரர்களும் பங்குனி மாதத்துடைய பலாபலனை வரிசையாக நீங்கள் பாருங்கள். உங்கள் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஒவ்வொரு ராசியினுடைய பதிவில் சந்திப்போம். சிம்ம ராசி அருமை, நல்ல விஷயங்கள்லாம் சாதிக்கக்கூடிய முயற்சிக்கான விஷயத்துக்கெல்லாம் 11ஆம் இடத்துல குரு இருக்கிறார். 11ஆம் இடத்துல குரு இருக்கார். முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேங்க மேடம், தைரியத்தையே நான் விடுறதே இல்லை, தன்னம்பிக்கையின் சிகரம் அல்லவா சிம்மம். அப்போ அந்த நம்பிக்கைக்கு யாரை நம்புவாங்கன்னா, உங்களை ஃபஸ்ட்டு நம்புவீங்க. உண்டா இல்லைங்களா? நான் இப்படி தான் நடப்பேன், இப்படி தான் பேசுவேன். உனக்கு பழக இஷ்டம் இருந்தால் பழகு, இல்லாட்டி இங்கே ஒன்றும் யாரும் வருத்தப்படுற போகிறதில்ல, நீ இல்லைன்னா இன்னொருத்தர் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு கான்செப்டு. ஒரு டிரைவிங் பண்ணுறவங்களுக்கு என்ன வேணுங்க? கான்ஃபிடென்ட் வேணும். நான் ஹைவேஸாக இருந்தாலும் சரி, நம்ம சாதாரண கிராமத்தில் நிறைய ஸ்பீடு பிரேக் இருக்குது பார்த்தீங்களா, குண்டும் குழியும்பாங்க, அதெல்லாம் நான் ஓட்டுவேன். அந்த கான்ஃபிடென்ட் இருக்கணும். ஒருத்தரை முந்தி அடித்து கொண்டு போகிறத விட நம்ம நிதானமாக போனாலும் வேகமாக போனாலும் நான் விவேகத்தோடு இருப்பேங்கிறது சிம்மம் தான்.
அப்படியே இந்த கேது வந்து நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துக்கிட்டே வருது. பொறுமை, கவனம், எல்லா விஷயத்துலேயும் ஒரு பிரேக். ஏன்னா இந்த கேது பகவான் என்னன்னா பிரேக்கை கொடுத்து நல்லதை கொடுப்பார், ஞானத்தை கொடுப்பார், புத்தியை கொடுப்பார், சாந்தத்தை கொடுப்பார். இதெல்லாம் சிம்மராசிக்கு இருக்குது. அப்போ இந்த பங்குனி மாதம், தமிழ் மாதம் பார்த்திங்கன்னா மீனத்தில் இருக்கக்கூடிய சூரியன், சுக்கிரன், சனி, இந்த விவசாயத்துறையில் இருக்கிறவங்க, பங்காளி, அக்கம்பங்காளி சண்டையாளி, இந்த மாதிரி நிலம், இந்த மாதிரி நீர், அதே போல் நம்ம குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள், உறவுகள்னால வரக்கூடிய பிரச்சனைகள், இதெல்லாம் தீரக்கூடிய அமைப்பில் ஒரு சண்டை சச்சரவுலாம் தீர்ந்து போச்சுங்க. இந்த விசேஷத்துக்கு வந்தோம், சிரிச்சிட்டாரு, நானும் சிரிச்சிட்டேங்க. என்னத்தை கொண்டு வந்தோம், என்னத்தை கொண்டு போகிறோம் அப்படிங்கிறத நம்ம மனப்பக்குவத்தில் தான் இருக்குது. நம்ம மனசை என்னமா நினைக்கிறோமோ அதை நம்ம பேசிட்டா பிரச்சனை இல்லை. பார்த்தீங்களா? அதையே மனசுக்குள்ளே வெஞ்சன்ஸ் மாதிரி வச்சுக்கிட்டு நீயா நானா அப்படியே அந்த ஈகோ பார்த்துக்கிட்டே இருக்கிறதுல என்ன பிரயோஜனம் இருக்குது? ஏன்னா சூரியன் உங்களுடைய அந்த ஆட்சி வீடு, சனியோட போய் சேர்றார். அப்போ அப்பா பையன் சண்டை, பொருளாதார வறட்சியில் சின்ன சின்ன அலைச்சல். என்னோட அப்பா, எங்கள் தாத்தா பரம்பரையே நாங்கள் இந்த தொழில் தாங்க சேர்ந்து செஞ்சிட்ருக்கோம், ஜாயிண்டாக செஞ்சிட்ருக்கோம். நான் அப்பாவோடதை அப்படியே சேர்ந்து தான் செய்கிறேன். இப்படி செய்கிறவங்களுக்கு சின்ன சின்ன கொடுக்கல் வாங்கல்ல பிரச்சனை, கடன் பிரச்சனையில் இருக்கும். கடன் பிரச்சனைகள் அதிகமாகக்கூடிய அமைப்பிலையும் இருக்கக்கூடியது. ஏன்னா 7, 8 கும்பத்தில் என்னன்னா ராகு புதன், 8ஆம் இடத்துல 3 கிரகங்கள். ஸோ இது என்னாகும் அப்படின்னா 7ஆம் இடம் 8ஆம் இடம்னால குடும்பத்திலேயே உறவுகளிடையே, கணவன் மனைவிடையே சின்ன சின்ன மோதல்கள், சின்ன சின்ன பிரச்சனை. நீ செல்ஃபோன் எவ்வளோ நேரம் பார்த்த, நான் பார்த்துட்டு இருக்கும்போது என் கண்டிஷன் போடுற, சின்ன வார்த்தை தான் ஆரம்பிக்கும், அது அப்படியே பெருசாக போகும். நீ என்ன சமைச்ச, நான் கேட்டது எனக்கு இஷ்டப்பட்டது நீ சமைச்சியா அப்படின்ட்டு இப்படியே வாய் வார்த்தை முத்தி போய் சண்டையாயிரும். அப்புறம் 2 நாள் பேச மாட்டோம். இல்லாட்டி வார்த்தையை நீ வந்து அதிகமாக பேசுன, நீ என்னை அப்படி சொல்லியிருக்கக்கூடாது, இப்படி வாக்குவாதங்கள் அதிகமாக குடும்பத்தில் நடக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த பங்குனி மாதம் வரும். அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருங்க. நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ஒவ்வொரு மாதத்துக்கு கிரக கோச்சாரம் தான் சொல்கிறோம். ஜனன ஜாதகத்தில் கிரகம் நல்லா இருந்து, தசாபுத்தி நல்ல நிலையிலேருந்து, அது இந்த நவாம்சம் தசாபுத்திநாதன் எங்கே இருக்குன்னு பார்க்கணும், நவாம்சத்தை போய் பார்க்கணும். அதுதான் நம்ம பின்னாடி யோகத்தை எப்படி கொடுக்கும், நமக்கு இப்போ நடக்கக்கூடிய வயதோட்டம் என்ன, இதெல்லாம் பார்க்குறக்கு நவாம்சத்தை நம்ம அப்படியே கால்குலேட் பண்ணணும். இங்கேயே நல்லா இருந்து அங்கே கெட்டு போச்சுன்னா, அங்கே நான் நீச்சமாக இங்கே உச்சமானா, இதுக்கெல்லாம் பலாபலன் உண்டுருங்க. நிறைய விஷயங்கள் உண்டு. அப்போ அந்த கேது இருக்கிறனால பிள்ளையார்பட்டி பங்குனி மாதம் போயிட்டு கும்பிட்டு வாங்க. இல்லைங்க எனக்கு பக்கத்தில் இருக்கிற உங்களுடைய நட்சத்திரம் அன்னைக்கு ஒரு கட்டளைக்கு கொடுத்துருங்க. இந்த அஷ்டமத்தி சனி உங்களுக்கு பிரச்சனை என்ன, வாக்கிய பஞ்சாங்கம் அடி பெயராயிருது. அதனால் அந்த பெயரும் போதே அந்த மாதம் கொடுக்கும் பொழுது இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு வரக்கூடிய மாதங்களுக்கு ஒரு விசேஷத்தை, ஒரு நல்ல நல்ல ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும். தடையை நீக்கக்கூடிய அமைப்புக்கு விநாயகர் வழிவிடுவார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சங்கரகரா சதுர்த்திக்கு அபிஷேகத்தை கொடுங்க. விநாயகர் அகவல் படிச்சுட்டே வாங்க. சிம்மத்துக்கு சிறப்பாக இருக்கும். வாழ்க வளமுடன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.